ரேடியோ கம்பெனி போ விளக்கு மாதிரி பிரிய போது உனக்கு நீ வேற மாதிரி தே போடுற பழைய இரும்பு பழைய சட்டி உடஞ்ச பாட்டிலு ஊறி போன பேப்பரு வாங்க சார். ஆஹா இங்க ஏன் மியா அரே அரே பாய் அரே பாய் அரே பாய் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அரே பாய் வாங்க வாங்க நமக்கு குத்துக்காது இருக்கு. எப்ப அரே பாய் நம்ம லாவண்யா மைக் செட் கல்யாணம் காது குத்து கும்பாபிஷேகம் குத்து காது நல்ல காது மயிலாட்டம் மாட்டாட்டம் ஒயிலாட்டம் பித்தலாட்டம் அதுக்குமா மைக் செட் போடுறது. சரி அதே பாய் அரே பாய் சலாம் அலைக்கும். என்ன சன விளக்கமா ஆத்தாடி எவ்வளவு பெருசு ஆத்தாடி ஆம்பளை கூடாது நடுவுல இப்படி இருக்குது. இப்படி இருந்தா தானே உங்களுக்கு பிடிக்குதுன்னு சொல்றீங்க. எப்படி பிடிக்குதுயா? ஆமா என்னத்துக்கு வந்து ஏதோ இது தூக்கிட்டு வந்திருக்கீங்க? இது ரெண்டு ஆம்பளை குழாய். ஆம்பளை குழாயா? ஆம்பளை பாரியா? ஆம்பளை குழாய். ஆம்பளை எப்படி சொல்றீங்க? ஆம்பளை குழாய்ண்டா இப்படி இருக்கும். எப்படி பொம்பளை குழாய்ண்டா நீளமா இருக்கும். மொழுக்கட்டின்னு இருக்கும். மொழுக்கட்டின்னு இருக்கும். ஆம்பளை சோடா பாத்திருக்கேன். ஆம்பளை சோடா பார்த்ததுல ஆம்பளை சோடா குண்டு உள்ள அடக்கும். பொம்பளை சோடா மழுக்குன்னு இருக்கும். ஆம்பளை மாலை பொம்பளை மாலை. ஆம்பளை மாலைண்டா குஞ்சு கீழே தொங்கும். பொம்பளை மாலைண்டா குஞ்சம் குஞ்சம். பொம்பளை மாலைண்டா மழுக்கிட்டு இருக்கும். இனிமேலுக்கு கல்யாணம் வச்சிருக்கு. யாருக்கு? நம்ம மைக் செட் போடுது. ஆத்தாடி அதே யாருக்கு கல்யாணம்? இனிமேல் கல்யாணம் வச்சா எனக்கு போடும். மைக் செட் போடுவீங்க. நல்லா போடுவீங்க. லொலுக்கு லொலுக்கு என்ன கவுந்துருச்சு நம்ம நிலைமையே. பீஸ் போச்சாடு. ஏய் உனக்கு அப்படிதாண்டி இருக்கு முண்டை. இனிமேல் பேசுறது நம்மளுக்கு பிடிக்கல. அரே பாய் நம்ம மைக் செட் செட் பண்ணு. அரே பாய் டேனியல் பாய் வணக்கம் 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 பாய். அப்பா வணக்கம் 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 வாங்க வாங்க. ஐயா முத ஆப்பர் நான் தான். அந்த பிள்ளைக்கு கல்யாணம் நீங்க தான் வந்து போடணும். உங்களுக்கு கல்யாணம் அந்த பிள்ளைக்கு உங்களுக்கு கல்யாணம் எனக்கு இல்ல, எனக்கு வேற ஆளு போடுவாங்க. அச்சா லடிக்கு இந்த பிள்ளை கல்யாணம் நீங்க தான் வந்து மைக் செட் போடணும். அரே பாய் பொட்டு பை நம்ம தேவடியா கம்பெனி. ரேடியோ கம்பெனியா? நம்மளுக்கு தமிழ் குஞ்சு குஞ்சு தெரியும். கொஞ்சம் 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 எம்புட்டு குஞ்சு இருக்கா? ஏய் சித்தப்பா நல்லா உட்கார்ப்ப குஞ்சு தெரியுதா? தமிழம் போட்டு உட்காந்து ஓதமா இருக்கு. நம்ம குஞ்சாப்ல இருந்து வடநாட்டுல இருந்து பஞ்சாப்ல இருந்து பஞ்சாப்ல நம்ம தமிழ்நாட்டு கஞ்சிமடையில பிசு பிசுன்னு பண்ண என்ன மடையில? கஞ்சிமடையில பிசு 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 இல்ல பிசினஸ். ஆஜா நிம்மேல் நல்லா பேசு. பிசினஸ் பண்ண வந்திருக்கு. நம்ம லாவண்யா மைக் செட்ல மாதிரி பஞ்சாப்ல ஒரு மைக் செட். அப்படியா? லாவண்யாவுடைய பிரான்ச். அப்படியா? இவங்க ஒரு 10 உருப்படி வச்சிருக்காங்க. உங்ககிட்ட எத்தனை உருப்படி இருக்கா? 500 உருப்படி வச்சிருக்கு. பாக்குறதே பாத்தியா? ஆமா புட்டு 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 தள்ளும். அதெல்லாம் இவங்களதா? இவங்களது என்ன ஒண்ணே மாதிரியா? அவரும் கண்ணாடி போட்டிருக்காரு. கண்ணாடி அவர் அப்பா அப்பா கண்ணாடி. அவர் கண்ணாடி போட்டிருக்காரு. கூடிய சீக்கிரம் நிம்மலுக்கு கண்ணாடி வந்துடும். என்ன கண்ணாடி? உங்களுக்கு நான் ரேடியோ கம்பெனி வச்சு நடத்துறேன். என்ன கண்ணாடி போட சொல்ற? வழக்கம் பூதியா இருந்தா கண்ணாடி போடணும். அஞ்சா நிம்மேல் போடும்ல. நல்லா இருக்கா? நிம்மேல் போடும். நானும் போடுவேன். நிம்மேல் போடும். ஏன் நான் போடுறது நல்லா இருக்கே? நிம்மேல் பேசுறது நம்மளுக்கு புரியலையா? நான் கண்ணாடி போடுறது எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல வரேன். நிம்மலுக்கு நல்லா இருக்கு. நிம்மேல் பார்க்கலே சினிமா நடிகை மாதிரி இருக்கு. சினிமா நடிகை மாதிரி எனக்கு ஆசை தாங்க. சினிமா நடிகை ஆகணும்னு ஒரு ஆசை. நம்ம ரேடியோ பிசினஸை விட்டுட்டு இப்ப சினிமா டைரக்டர் ஆயிடுச்சு. எப்ப சொல்றீங்க? எப்ப டைரக்டர்? எப்ப டைரக்டர்? இப்ப கஞ்சிமடையில இருந்து டைரக்டர். ரம்யா டைரக்டர் சும்மா நிக்க வச்சிட்டு கூல் ட்ரிங்க்ஸ் கூட உட்கார வை. ஆளை உட்கார வை. சும்மா நிக்க வச்சு என்ன டைரக்டர்ன்ற அந்த கண்ணாடியா காணா? சார் உட்காருங்க சார். கை கொடுங்க சார். உட்கார் சார். உங்களுக்கு வெயிட் எல்லாம் வேணும் சார். அரே நம்மளுக்கு நிம்மேல் தண்ணி. அரே மோசானம் பாய் மோசானம். உட்காருங்க சார். பாருங்க என் தம்பி டேனியல் எத்தனை தண்டி கேளுங்க. ஒரே கலர் சேமி கலர். ராஜா முகமது சேனம். என்ன துப்புறீங்க? நிம்மேல் தண்ணி எங்க
கக்கி பிடிச்சிச்சு. நல்லா சுடு தண்ணி பார்த்தா வெது வெதுன்னு வந்துச்சு. உப்பு கக்கி. உப்பு கக்கிதா? தண்ணி கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும். சரியா போறேன். நீங்க எப்பதான் புதுசா குடிப்பீங்க போல. குடிச்சு குடிச்சு பழகிட்டா இன்னும் வேணும் வேணும் வேணும்னு கேட்கும். முதல்ல குடிக்கையில அப்படித்தான் இருக்கும். அப்புறம் போக போக நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கும். சார் பொன்னாட போத்துமா? சும்மா சும்மா இருக்கீங்க சார். படத்துல வாய்ப்பு கொடுத்துருங்க சார். சார் வாய்ப்பு கொடுத்துருங்க சார். எல்லாம் கை தட்டுங்க. படத்தை முக்காடு போட வச்சுட்டேன் சார். அம்சமா இருக்கீங்க சார். ஒத்த கண்ணாடி பப்புன் மாதிரியா இருக்கீங்க சார். கண்டாதி மேல என் படத்துல மசித்த போடும். அதுக்குமா போடுவாங்க? அதுமா போடுவாங்க. என்ன சாரு? இந்தாங்க சார் மசத்துல வெளிய எடுத்து போடுறேன். நிம்மேல் ஒழுங்கா செஞ்சா நம்ம படத்துல போடும். சார் நல்லா செய்வேன் சார். நீங்க எதிர்க்கு பார்க்கறத விட அதிகமா செய்வேன். அப்ப படுத்துக்கிறவா? படுத்துடு. மெத்த வேணுமே சார். இப்போதைக்கு சேர்தான் சார். சார் எனக்கு வாய்ப்பு கொடுங்க சார். உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. பாலச்சந்திரன் வணக்கம் வணக்கம். உங்க அப்படி கேளு. நம்ம நாட்டுல ஏசி இருக்கும். கீழே சார். சும்மா பக்கத்திலே வா. படத்துல போடணுமா இல்லையா? ஆமா சார். என்ன நம்ம வீட்டுல தலைவாணியை பிடிச்சது மாதிரி. அதே பாய். நம்ம படம் 3 படம் எடுத்துச்சு. 3 படம் 3 படம். காலை தூக்கிட்டு 3 படமா சார்? சார் வேகமா விசிறே சார். சொல்லுங்க சார். காலை கொஞ்சம் அமுத்தி விடு. காலை தூக்கி. சார் அவருக்கு வாய்ப்பு கொடுங்க சார். சார் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவருக்கு தான் முதல் வாய்ப்பு. என்ன வாய்ப்பு? மாற்றுத்திறனாளி. நம்ம நாட்டுல முதல் வாய்ப்பு. சார் ஹீரோ படத்துல ஹீரோ போட்டுருங்க. ஆஹா ஆஹா சார் பெயின் எல்லாம் போயிரு சார். நீங்க மட்டும் தொடாதீங்க. என்ன மாறு ஆம்பளை மாலை. ஏய் என்ன குஞ்சு பிடிச்சாட்டுறது சார். இந்த மாலை நீங்க பார்த்ததே இல்லையா? தமிழ்நாட்டுல இப்படி மாலை கிடையாது. நல்லா இருக்கு பாத்தீங்களா? படம் 3 படம். 3 படம். மதுரையை காத்த வீரன். மதுரை வீரன். பருத்தியை காத்த வீரன். பருத்தி வீரன். புலியை காத்த வீரன். சார் என்ன சார்? நம்மளுக்கு அசிங்கம் தெரியாது சார். அசிங்கம் பேச மாட்டேன் சார். புலியை காத்த வீரன். அச்சா புலி குத்தி வீரன். புலி குத்தி வீரனா? சார் வாக்குவ கொளற அதிகமாயிடுச்சு சார். நம்ம படத்துல நிமையில போடுது. ஐயோ சார் கலந்துச்சு சார். அதுவும் நிக்க மாட்டேங்குது சார். மூணு மூடச்சாலே முத்தாள ஆளே கேளு. அரே லड़की நிமையில் நம்மளுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்துச்சு. சூப்பர் வரவேற்பு. ஆமா சார். சார் நம்மளுக்கு இந்த படத்துல இது கற்பழிக்கிற சீன் இருந்தா கொடுங்க. என்ன சீன்? இந்த பிள்ளை கற்பழிக்கிற சீன். உனக்கு கல்யாணமே ஆகாதுடா. இன்னும் கல்யாணம் என்ன? நல்ல பிள்ளைய பத்துபடி எடுவட்ட பேசுறத பாருங்க. நிமையிலுக்கு நம்ம படத்துல புது படம் எடுக்குது. காணாமல் போன பணியாரங்கள். காணாமல் போன பணியாரங்கள். பணியாரமா? எத்தனை 5 பணியாரம். அதுல 3 பணியாரம் கதாநாயகன் தின்றும். அதுல 2 பணியாரம் உன் நெஞ்சுக்குள்ள இருக்கும். நான் தின்றனால என் நெஞ்சுக்குள்ள இருக்குமா சார்? அந்த பணியாரத்தை இப்ப கதாநாயகன் எடுக்கும். ஹலோ சார், கதாநாயகன் வரா. உங்களை விட அவருக்கு தான் கண்ணாடி அம்சம். இவர் பேர் சரிமா? இவர் பேர் குஞ்சுமணி. இவர் பேர் குஞ்சுமணி. குஞ்சுமணி. உங்கள் பேர் என்ன தெரியுமா? என்ன பேர்? பாவாடை ராணி. பாவாடை ராணி. குஞ்சுமணி. குஞ்சுமணி. இவர் தான் கதாநாயகன். கை கொடுக்கும். அறிமுகப்படுத்தும். விஷால் படத்துல ஒருத்தன் செய்யும் பாரு. அதே மாதிரி இருக்குது. அஜா நம்ம எப்படி செய்யறதோ. ஹலோ சார், உங்களுக்கு 1 கோடி ரூபாய் சம்பளம். நம்ம எப்படி செய்தோ அப்படி செய்யணும். கரெக்டா செய்வோம். கரெக்டா செய்யும். கால் உதறும். முதலும் கீழே விழுந்துடாமே. கதாநாயகனோட நீங்க நல்லா கம்பெனி கொடுத்தா உங்களுக்கு மே ஷாட்டுக்கு 2 கோடி, கீ ஷாட்டுக்கு 3 கோடி, நடு ஷாட்டுக்கு எங்க சம்பளத்தை பூரா உங்களுக்கு கூடுதல். அதுக்கு மட்டும் பூதி சம்பளம் 2 கோடி 3 கோடி தான் நிறைய. பூதி சம்பளம் இல்ல, எத்தா சம்பளம். அச்சா நம்ம மியூசிக் பாக்ஸ் சரியா? சரி.
பொட்டு போச்சு சார். ஏற்கனவே ஒரு கண்ணாடி ஓட்ட சார். கீழே கீழே செய்யுங்க சார். அப்படி மாதிரி என்னது கண்டாலி மட பசம் படம் மசடாடா ஓடு. ஒரு கண்ணாடி உடைஞ்சிடுச்சு சார். அதே மலேசியா கண்ணாடி. இப்ப நம்ம செய்யற மாதிரி நீங்க செய்யணும். ஏன் ஜோடி மஞ்சள் குருவி ஆகட்டி நெஞ்ச தழுவி எங்க பாப்பா? ஏன் ஜோடி மஞ்சள் குருவி ஆகட்டி நெஞ்ச தழுவி. இப்படி கதா நான் உங்களுக்கு 2 கோடி ஏத்தி தர்றேன் சார். சார் எனக்கு சார் அங்க மட்டும் கொடுப்பீங்களா? வேற எங்கேயும் கொடுக்க மாட்டீங்களா? ஜோடி மஞ்சள் ஆலாட்டி நெஞ்சு தழுவி ஆட்டமாரடி பாட்டு பாரடி. நல்லா இருக்கு இது. ஆட்டமாரடி. இது மட்டும் இன்னைக்கு சம்பளம் தர்றவன் நான். அவருக்கு ஒரு குத்து. அவருக்கு ஒரு குத்து, இவருக்கு 9. நோனி அத்துப்பிடுவேன். என்ன அவரு சார்? நீங்க தானே கீரை சொன்னீங்க. ஆமா. நீங்க சாம்பிள் தானே சார்? ஒரு குத்து மட்டும் குத்துங்க. இவன் என்னடா வியாபாரம் பண்றீங்க? விடுங்க விடுங்க கொடுக்கட்டும். நம்ம வியாபாரத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரே தப்பா குத்து போடுது. ஆமாங்க. ஜான பாரடி மத்த முள்ள ஆலடி. நல்லா போடுறானே. சூப்பர் சார். உங்களுக்கு ஃளைட் டிக்கெட் எடுத்துறது நீங்க பெறப்படுது. என் படத்துல போல நீங்க தான் கதாநாயகன். சார் எனக்கு சார் ஒரு நீங்க எடுத்த படத்துல ஒரே ஒரு படத்துல மட்டும் முகம் தெரியலையா? சார் கதாநாயகன் நான் யாரு? நீங்க வந்து டைரக்டர். நான் டைரக்டர். ஆமா சார். நான் வெளிநாட்டுக்காரன் கிடையாது. நான் தமிழ்நாட்டுக்காரன். நீ எந்த நாட்டு பொண்ணு? நான் தமிழ்நாட்டு பொண்ணு. தமிழ்நாட்டு தானே பொண்ணு தானே? என்ன சட்டி நக்கி முண்டை அவனை போட்டு இந்த குத்து குத்துறைய படம் மசராடி. இல்ல நான் கேக்குறேன், நீங்க தானே சார் நான் ஹீரோட்ட வந்து நல்லா நடிக்கணும்னு சொன்னீங்க. ஹீரோட்ட டைரக்டர் சொல்றது மாதிரி தான் செய்யணும். டைரக்டர் சொல்றதை விட கொஞ்சம் அதிகமா செஞ்சா நமக்கு வேலை மிச்சம். நல்ல சுறுசுறுப்பான ஒரு பிள்ளை. அதிகமா செஞ்ச பேர் வாங்கலாம். சுறுசுறுப்பான பிள்ளை தானே? சுறுசுறுப்பா எதுல காட்டணும்? எதுல காட்ட? தொழில காட்டணும். தொழில காட்டணும். அப்ப ஒரு கதாநாயகன்ட்ட எப்படி ஆரம்பத்தில் நடந்துக்கிறது தெரியுமா? எப்படி நடந்துக்கணும்? பக்குவமா நடந்துக்கணும். எப்படி பக்குவமா? தமிழ்நாட்டு பெண்ணுக்கு என்ன தெரியுமா? என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு 4 இருக்கணும். ஆண்களுக்கு என்ன இருக்கணும் தெரியுமா? கடமை, கண்ணியா, கட்டுப்பாடு. இந்த 3மே இருக்கணும்ல இல்லையா? அப்ப சபை நாகரிகத்தோட நடந்துக்கணுமா இல்லையா? ஆமா. அது தெரியுதா உனக்கு? அது தெரியுதே. என்ன ஒரு மசல் என்ன பண்ணியாமா? என்ன பிரச்சனை? என்ன ஒரு டைரக்டர் மாதிரியே நீங்க பேசல, என்ன காரணம்? டைரக்டர் மாதிரி தான் பேசுவேன். முதல் போட்டவன் நான்டி. இப்படிதான் எக்காரு ஓடி வரலாம் அங்கிட்டு வச்சுக்கணும். இங்க செல்லாது. நீங்க சொல்றத கேட்டு ஆடுறத எங்க வேலை? அதுக்கு என்ன ஒரு சர்வெண்ட் மாதிரி வைக்கிறீங்க? சர்வெண்ட் தான். என்ன சர்வெண்ட்? நான் சொல்றத நீ கேட்கணும். நீ சொல்றத நான் கேட்கணுமா? எதை கேட்கணுமோ அதை தான் கேட்கணும். என்ன அடிப்படையில எங்களுக்கு தெரியாம தான் வந்திருப்போமா? அடிப்படை நல்லா இருந்தாதே முடிவு நல்லா இருக்கும். ஆமா அதெல்லாம் உண்மைதான். முன்னுரை நல்லா இருந்தாதே முடிவுரை நல்லா இருக்கும். தெரியுமில? முதல்ல என்ன எழுதுவான்? அனுப்புனர், பெறுநர், அடுத்து ஐயா. அத எழுதுனாதே நல்லா இருக்கும். கண்டிப்பா. ஏமா எல்லாத்தையும் கொடுத்துட்டு தெருவுல நிறறான் பாரு. இப்படி இருக்க கூடாது. வெறுங்குட்டியை தூக்கிட்டு. அப்ப என்னைக்குமே பெண்கள் மாதிரி இருக்கணும். அப்ப தமிழ்நாட்டு பெண்ணுக்கு என்ன வேணும் தெரியுமா? என்ன வேணும்? தமிழ்நாட்டு பெண்ணுடைய மரியாதை என்ன தெரியுமா? வந்தாரை வரவேற்பது,
அதாவது செந்தமிழ்நாடு, பைந்தமிழ்நாடு, சுந்தர தமிழ்நாடு. சுந்தர தமிழகம். சுந்தரம் என்றால் என்ன? சுந்தரம் என்றால் அழகு. சபையறிந்து பேசு, சமயமறிந்து பேசு, சில நேரம் பேசாம இருன்னு சொல்லிருக்காங்க, பேசாதிருந்து பழகுன்னு சொல்லிருக்காங்க. இப்ப மைக்ல பேசினா எதுல கேட்கும்? குழாயில கேட்கும். குழாயில பேசினா மைக்ல கேட்குமா? எப்படி கேட்கும்? சுவிட்ச போட்டா எது எரியும்? லைட் எரியும். லைட்டை போட்டா சுவிட்ச் எரியுமா? நானா குழாய திருவினா என்ன வரும்? தண்ணி வரும். தண்ணியை திருவினா குழாய் வருமா? எப்படியா வரும்? பீடி குடிச்சா என்ன வரும்? புகையா வரும். புகைய குடிச்சா பீடி வருமா? பீடி வரவே வராது. சோறு திண்டா பீ வரும்ல, அந்த பீய திண்டா சோறு வருமா? எல்லாத்துக்கும் சோறு திண்டா பீ தான் வரும். எனக்கு உனக்கு என்ன வெங்கலமா வெளியே வருது? இல்ல கேக்குறேன். என்ன எதுக்கு நீ இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்கற? பொம்பளை பிள்ளைக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு எந்த அளவுக்கு கீழே இறக்கற பேசணுமோ அந்த அளவுக்கு நீ பேசி என்ன காரணம்? என்ன காரணங்கற? குத்தி விட்டனா கொட்டைக்கு மேல போய்கிட்டு என்ன சொல்ல? உருட்டுற வேலை மிரட்டுற வேலை அங்கிட்டு வச்சுக்க. எங்கிட்டு வச்சுக்க? எங்கிட்ட செல்லாது. புரியுதா? இந்த பெரட்டுற வேலை உருட்டுற வேலை எல்லாம் மனப்பாறை பக்கம் வச்சுக்க. ஏத்தி விட்டு அடிக்கிறது இறக்கி விட்டு ஏத்துறதுலாம் அங்கிட்டு வச்சுக்கணும். இன்னும் சண்முகராஜா பத்தி உனக்கு தெரியல. இது கமுதி கடப்பாறை. இந்த மனப்பாறை முறுக்கையே உடைச்சு விடும். மனப்பாறை முறுக்க நொறுக்க இன்னும் வேணும் தான் தோணும். அப்படியா? புரியுதா? நொறுக்கணும்னா முடியறது மனப்பாறை முறுக்கு கிடையாது. போடி இப்போ சொல்றேன். என் வாத்தியார் உன்னை மதிக்கிறேன் நானே. போட வெங்காயம் அப்படி சொல்லுமா. ஒரு ஆம்பளைய பார்த்து இங்க வர பெண்களுக்கு சிரிப்ப போடா வெங்காயம். புருஷனை போய் போடா வெங்காயம் கேளு. குடும்ப புங்கு தலையும் வெங்காயம் புருஷனா எனக்காக டேனியல் தீ குளிக்கிறான்டா. என்ன மயத்துக்கு டீ கூட குடிக்க மாட்டா அப்படி டேனியல். ஒரு ஆம்பளைய போடா வெங்காயம்ங்கற. ஆமா, ஆம்பளைக்கு நிகர் பொம்பளைன்னு எப்பவே எழுதிட்டாங்க சட்டத்திலே. சரி, சம்பிரதாயத்தை நாங்க நடைமுறைப்படுத்திட்டு வரோம். அப்படிங்களா? புரியுதா? இப்ப வெங்காயம் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? சிறுசா தானே இருக்கு. ஆமா, நான் வெங்காயம் தானே. ஏன் வெங்காயத்தை வாயில வச்சு கடிச்சு பாரு. சுரு 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 சுருங்க. வெங்காயம் சுரு சுருன்றது முக்கியம் இல்ல. புரியுதா? வெங்காயத்தை வெங்காயம் மாதிரி நீங்க நான் உரிக்கிற மாதிரி வைக்கணும். இங்க வருங்க. அழுகனது ஓட்டாய் உடசி ஏமத்தல பேர் சம்பள மாதிரி வச்சிர கூடாது. நான் சின்ன வெங்காயம் ஓகே எரிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். நீ என்னத்தை எரியறது? சுண்டு வரல கூட அசைக்க முடியாது. ஓ சுண்டு அவங்க சுண்டு வரல யாரும் அசைக்க முடியாது. புரியுதா? நான் சின்ன வெங்காயம், நீ பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயம் எவ்வளவு தெரியுமா விலை? எவ்வளவு விலை? கிலோ 150 ரூபாய். பெரிய வெங்காயம் 3 கிலோ 10 ரூபாய்க்கு. பெரிய வெங்காயம் 3 கிலோ 10 ரூபாங்க முக்கியம் இல்ல. ஏதோ அதிகம் போகுது, சேல்ஸ் ஆகுது. பெரிய வெங்காயம் தான் எல்லா விதத்திலயுமே சேல்ஸ் ஆகுறது பெரிய வெங்காயம் தான். பொம்பளைகளுக்கு மிகவும் சுருக்கமான வேலையை தர்றது பெரிய வெங்காயம். இப்பவும் சொல்றேன், உங்ககிட்ட பேசலாம் தைரியம் இல்லாம ஒரு திறமை இல்லாம வந்து நிக்கணும்னு வச்சுக்கோங்க, அம்பிட்ட பீஸ் போன பல்ப வாயில திணிச்சு வெளியே தள்ளிடுவானிக்கு. புரியுதா? உங்ககிட்ட பேசணும்னா ஒரு தனி திறமையோட வந்து நிக்கிறேன் நான். நிக்கணும்ல? பேச்சுக்கு பேச்சு, மூச்சுக்கு மூச்சு, வீச்சுக்கு வீச்சு. அப்ப என்ன பேசினாலும் பேசுவீங்க. என்ன பேசினாலும் பேசுவேன். நான் அம்மாம்பே, நான் அப்பாம்பே, நான் அண்ணேம்பே, நான் தம்பிம்பே. சூப்பர். நான் சித்தப்பாம்பே, நான் பெரியப்பாம்பே. அதான் சரி. நான் பெட்டிம்பே, நான் மிருதங்காம்பே, நான் ஆல் ரவுண்ட். நான் எனக்கு பிடிச்ச தாளம்பே, நான் ஆம்பே. நீ போய் ஓட்டு கடையா போய் ஆடி வா வா. ஓடுற என்ன? ஓடுற என்ன? ஓடுறது மேரல வச்சு விடுவேன். இங்க பாரு, நான் ஆம்பேண்டா. நீ நல்ல தமிழ்நாட்டு பெண் என்ன செஞ்சிருக்க? என்ன செய்யணும்? நான் ஹூ ஹூமே அப்படி. அப்புறம் படிக்கிறேங்கற. இங்க பாரு, ஹூ ஹூனா உங்கள்ட்ட நான் சொல்லணும்ங்கற அவசியம் கிடையாது எனக்கு. பப்புனுக்கு டான் பப்புனு தானே நானு. எனக்கு தானே டான்ஸ். அப்ப என்கிட்ட சொல்லாம மைக் செட் அதுக்காக நீங்க என்ன கேட்டாலும் நான் சொல்லிர முடியுமா? சொல்லணுமா? என்ன சொல்லணும்? சொல்லணும். நான் என்ன கேட்டாலும் நீ சொன்னா என்ன கேட்டாலும் சொல்லத்தான் வந்திருக்கீங்க. ஆமா, அப்படிங்களா? என்ன செஞ்சாலும் செய்வீங்க? என்ன செஞ்சாலும் செய்வேன். நான் கப்பல் ஓட்டுனா நானும் ஓட்டுவேன். நான் ரயில் ஓட்டுனா நானும் ரயில் ஓட்டுவேன். நான் ஏரோப்ளேன் ஓட்டுவேன். நான் மோட்டார் பைக் ஓட்டுனா நானும் மோட்டார் பைக் ஓட்டுவேன். நான் ஜேசிபி ஓட்டுனா நான் ஜேசிபி ஓட்டுவேன். நான் பொக்லைன் ஓட்டுனா நானும் பொக்லைன் ஓட்டுவேன். நாங்க ஃபுட்பால் விளையாடுனா நானும் ஃபுட்பால் விளையாடுவேன். நான் டென்னிகேட் ஆடுனா நானும் டென்னிகேட் ஆடுவேன். நான் கொக்கோ ஆடுனா நானும் கொக்கோ விளையாடுவேன். அப்படியா? அப்ப எல்லாத்தையும் ஓட்டுவீங்க. அனைத்து திறமையில இறங்கி சாதிச்சிட்டு இருக்கோம் நாங்க. அப்ப ஒண்ணு எத்தனை? ஒண்ணு 2 4 போயிடுச்சு. 4 சைபர். சைபர்ல ஒண்ணு போகுமா? சைபர்ல எப்படியா ஒண்ணு போகும்? போகாதுல எப்படி போகும்? இவங்க வாத்தியார்னு சொல்லுங்க. தப்பா பள்ளிக்கூடத்துல படிச்சிட்டு வந்தறது. நான் தப்பா படிச்சிருக்கேனா? அம்மா சைபர்ல எங்க ஒண்ணு போகுமாயா? போகுமா? நானு அவன் அழகரு தேனியல் பாலாண்ணே ஒரே பள்ளிக்கூடத்துல படிச்சவங்க. ஒரே கிளாஸ். சைபர்ல ஒண்ணு போகும். எப்படி போகும்? இங்க வர சைபர். ஆமா, இந்த இருக்கா ஒண்ணு. ஆமா, உள்ள போகுவாரு.
ஊசி நுழை இடம் கொடுத்தா உலக்கைய தள்ளிவிடு. கரும்பு கட்டோட இருந்தா எறும்பு எதுக்கும் செய்ய முடியாது. இப்பவும் சொல்றேன், சைபரை நோக்கி தான் ஒண்ணு நீ வர, ஒன்னே நோக்கி நான் வர கிடையாது. இங்க பேச்சு பெரிய ஆளு ஒண்ணுக்கு மதிப்பா சைபருக்கு மதிப்பா? ஒண்ணுக்கு தானே மதிப்பு. தானே மதிப்பு. ஆனா அந்த ஒண்ணு மதிப்பாவே இருந்தாலும் இந்த சைபர் தான் மதிப்புக்கு மிகப்பெரிய மதிப்பை கொடுக்கறது. ஒண்ணுன்னா ஒண்ணு ஒரு இலக்கத்தான் குடிக்கும். அதே சைபரை போட்டு பாரு, பக்கத்துல 10 ஒண்ணுக்கு சமம். அந்த ஒண்ணு புரியுதா? உங்களை கூட்டுறது நாங்க, உங்களை குறைக்கிறது நாங்க. 10க்கு சமம். 10க்கு 10 ஒண்ணுக்கு சமம். 10க்கு அந்த 10 இல்ல. 10க்கு அந்த 10 இல்லையா? நீ எந்த 10 போட்டுட்டாலே இல்ல, நீ சொல்றது அந்த 10. என்ன விட்டா எனக்கு 10 போட்டு விட்டுறோ போலயே. இல்ல நிறைய பேர் நெத்தியில 10 போட்டு விட்டுறாங்க. அது வேற ஆளு, நான் வேற ஆளு. சபை அறிந்து பேசு, சமயம் அறிந்து பேசு, நேரம் பேசாது இருந்து பழகிட்டேன். இந்த இடத்துல என்ன பண்றீங்க? வியாபாரம் பார்க்கறேன். பிசினஸ். ஆமாங்க. என்ன பிசினஸ்? மாம்பழ வியாபாரம். மாம்பழம். நீ இந்த அம்மா உருப்படியான வியாபாரம் பார்க்க. என்ன சொல்றீங்க? நேற்றுலாம் ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்தேன். அந்த பிள்ளை சொல்லுது, நான் தண்ணி பழம் வியாபாரம் பார்க்குறேன். தண்ணி பழம் மாதிரியே இல்லை, நெல்லிக்காய் மாதிரியே இருக்கு. நீங்க மாம்பழம். ஆமாங்க. என்ன மாம்பழம்? மல்கோவா மாம்பழம். மல்கோவா. கிலோ கணக்கா சில்லறையா? கிலோ கணக்கு. கிலோ குத்து கணக்கா? குத்து கணக்கா? குத்து கணக்கு உங்க விருப்பப்படி தான். ஒரு கிலோ எவ்வளோ? ஆனால் கிலோ தான் நான் அதிகமாக கொடுக்குறேன். ஒரு கிலோ எவ்வளோ? ஒரு கிலோ 500 ரூபாய். 500 ரூபாய். அதாவது கம்ப்யூட்டர் திராட்சை, இப்படி பிடிக்கிற திராட்சை. பிடிக்கிற திராட்சை. பிடிக்கிற திராட்சை. முள்ளு எங்கே இருக்கும்? முள்ளு நடுவில் நிற்கும். முள்ளு நடுவில் நிற்கும். முள்ளு எங்க இருக்கு? பிடிக்கிறோம்ல அந்த இடத்துல நிற்கும். அதில் முள்ளு நிற்கும். ஆமாம், பழம் அதிகமாகிடுச்சுன்னா இங்கிட்டு தொங்கிரும். திராசுமா முள்ளு இழுக்கிற திராசு. பழம் குறைவா இருந்தா இங்கிட்டு தொங்கிரும். எப்பவுமே தொங்க விடக்கூடாது. இல்ல, பழத்தை திராசை சரியா நெருக்கணும். இங்கிட்டு தொங்கிருச்சுண்டா, ஆமா வாங்குறவன் வாங்க என்ன செய்வேன், களவாண்டு போயிடுவேன். ஒருவேளை இங்கிட்டு தொங்கிருச்சுன்னு வை, ஆமா இதுவும் பூதின்றுவேன். பொசிஷனே சரி. ஆமா, மசவேஷம் போட்டு இங்கிட்டும் தொங்கிருச்சு இங்கிட்டும் தொங்கிருச்சு. அதனால மாம்பழத்தை எப்படி சாப்பிடணும்? எப்படி சாப்பிடணும்? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் தான் வியாபாரம். நான் சாப்பிடலாமா பழக்கி விடுவேன், கிலோ வேணுமா அனுசரித்து கொடுப்பேன். மாம்பழத்தை எப்படி சாப்பிடணும் தெரியுமா? எப்படி சாப்பிடணும்? உங்கள்கிட்ட வாங்கிட்டு போய் பைப்பில் வச்சு கழுவிடணும். அதுதான் சுத்தங்கிறது. கண்டிப்பாக கழுவிட்டு படித்தவருக்குள்ள ஒரு அர்த்தம். எங்க படிக்காம உங்கள்கிட்ட பேச முடியுமா? மாம்பழத்தில் காம்பு இருக்கும் பாருங்க. ஆமா, காம்பு சொல்லுங்க. காம்பு அப்படி சொல்லாத, காவும்பு. காம்பு. அந்த காம்பை கிள்ளிட்டு பழமா காயாண்டு உள்ள சாறு இருக்காண்டு உறிஞ்சி பார்க்கணும். எத்தனை மாம்பழம் வீணா போயிருக்கு. இல்ல, சாறு இருக்காண்டு உறிஞ்சி. ஆமா ஆமா, சாறு இருந்தா பழுத்துருச்சுண்டா. காம்ப கிள்ளையில பால் வந்துருச்சுன்னு வையே, அது காய். இங்க காயெல்லாம் கிடையாது, நல்லா திரண்ட மாம்பழம். அப்ப பழத்தை உறிஞ்சு பார்த்து சாரை பார்த்துட்டு அப்புறம் தான் கத்தி எடுத்து கீத்து போடணும். ஏன்ட்ட எங்க சொல்லி அங்கிட்டு திரும்பி சொல்லுங்க. இல்லங்க, நீங்க தானே வியாபாரி. கீத்து போட்டு காயா இருந்தா ஊறுகா போட்டுடலாம். ஆமா, பழமா இருந்தா சாப்பிடணும். பார்த்து சுவையணும், இல்லாட்ட கொட்டை விழுக்குன்னு உள்ள போயிடும். ஆமா ஆமா, பரவாயில்லம்மா. நீங்க மாம்பழ வியாபாரம், நான் வியாபாரம் உங்க வியாபாரம் என்ன? ஏமா வியாபாரம் வருஷத்துல 12 மாசம் கிடைக்கும். என்ன அப்படி? என்ன வியாபாரம்? பனானாஸ். என்னன்னா பனானாஸ்? வாழைப்பழம். என்ன ஐட்டம் இருக்கு உங்கள்கிட்ட? நம்மகிட்ட 4 ஐட்டம் இருக்கு. என்னென்ன? ரஸ்தாலி அவன் வாங்கிட்டான், கருப்பு. என் ஸ்டூடெண்ட் இந்த செவ்வாழை இருக்குல்ல, அதை டேனியல் வாங்கிட்டேன். சரி. இந்த பச்சை பழம் இருக்குல்ல, அதை என் மாப்பிள்ளை அழகர் வாங்கிட்டேன். ஆமா, ஒரு பழம் இருக்கு, தமிழ்நாட்டிலே கிடைக்காத பழம், ரேராத்தான் கிடைக்கும், நேந்திரம். என்ன தண்டி தொங்குது? ஒரு பழம் 15 ரூபா. இந்த சிப்ஸ் எல்லாம் போடுவாங்களே அந்த பழமா? காயில சிப்ஸ் போடுவாங்க. நம்ம பழத்தை சாப்பிட்டு வை, இன்னும் உனக்கு ஜிம்னாஸ்டிக் போனது மாதிரி இருக்கும். நீங்க மாம்பழம், ஏம்பழம், வாழைப்பழம். ஏம்பழத்துல விதை இருக்கு, ஓம்பழத்துல கொட்டை இருக்கு. விதையும் கொட்டையும் சேர்ந்தா விதையும் கொட்டை சேர்ந்தா. அதனால வியாபாரத்தை சொல்றேன் பாருங்க. அடி கையளவு பிஞ்சைக்குள்ள, கணக்கில்லாத மாமரம், இந்த மாமரம் தோப்புக்குள்ள நான் பூட்ட போறேன் கலப்ப.
ஏன் உள்ள பூட்ட போறேன் கலப்ப கஞ்சி மடையில ஓட்ட போறோம் நம்ம பொழப்ப இங்க நடத்த போறேன் பொழப்ப கையளவு பிஞ்சைக்குள்ள கையளவு புத்திக்குள்ள கணக்கில்லாத தென்னை மரம். ஏமா ஓட்ட போறேன் பொழப்ப இங்க நடத்த போறேன் அப்படியே ஒரே சாம்பார் குடுத்துட்டு என்ன எம்பூட்டி எத்தன் தண்டியில கலகலன்னு போயிருக்கு. என்ன சாப்பிட்டிய அப்படி என்ன சாப்பிட்டிய ஆம்லேட் ஆஃப் ஆயில் அதே இப்படி போகுது முட்டை திங்க முட்டை அப்படி இப்ப என் செல்லம் திருப்பி காமிச்சு பாருங்க. அது தங்கச்சி இது நல்ல ஆட்டம் பாத்துக்க ஆமா இப்போ பாக்க வச்சு வரப்பு என்ன மோட்டர் தம்மடிக்குது அடப்பா இருக்கும்லடா என்னங்க பம்பு அடப்பா இருக்கு நேத்தே சொன்னா என்ன சொன்னாங்க தொக்க எடுக்க போகணும்டா. ஏமா 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 அவன் கருப்பு ராஜா இருக்கான்ல ஆமா அவன் தொக்கா அப்படி எடுப்பான். தொக்கடுக்குள்ள நம்மகிட்ட ஒரு பைப் இருக்கு. இப்ப நீ பைப்பை தொலைச்சிட்டீங்கன்னா கட்டுவா மசைக்கு அப்புறம் பைப் கிடைக்காது. ஏமா பைப் இருக்கான் கொஞ்சம் ஒதுங்கி நில்லு அந்த பைப்பை தொக்க எடுறா. நான் போறேன் இன்னைக்கு சொல்றேன் இங்க வா. என்னடா உரல மட்டும் அதுக்குள்ள ஏன் ஒதுங்கிட்டேன் தெரியுமா? மச பூதி அடிச்சு சாப்பிட்டேன். வாடா செல்லாம் லப்பு லப்புன்னு செய்யாத நைவா செய்யணும். நைவா பார்த்தா தாள் ரொம்ப பட்டினத்தை சொல்ல மாட்டேன் இருக்கு இருக்கு எங்க அண்ணனுக்கு மூடாது. ஏன் இங்க ஒரு நீ காப்பு கட்டியிருக்க மரியாதையா இருந்துக்க. அண்ணனுக்கு மூடான நீ போயா குறிப்பா அவர் பூதியா இருக்குன்னு சொல்றாங்க. எங்க அண்ணனுக்கு மூடா இருந்தா ஏன் உனக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணியாச்சா? பரவாயில்லம்மா
நல்லா ஆடுறீங்க, ஆ, நல்லா பேசுறீங்க, சரிங்க. நல்லா பாடுறீங்க. ஆ, உங்களை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பிடிச்சிருச்சா? உண்மையிலே என்ன சொன்னீங்க? உண்மையிலேம்மா இப்படி பேச்சுக்கு பேச்சு, ஆ, பாட்டுக்கு பாட்டு, ம். நடனத்துக்கு நடனம். ஆ. ஆமா, எப்பவுமே உங்களை சந்திச்சா எனக்கு ஒரு தனி சந்தோஷம், ஒரு இருக்கட்டும். மதிப்பு, அவ்வளவுதான். வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் காட்டுராணி. காட்டுராணி. ம், உங்க பேரு? உங்க பேர் காட்டுராணியா? ஆமாங்க. என் உங்க பேர் பேரு? என் பேர் ஒற்றுமையை பாத்தியா? என்னங்க? என் பேரு குத்துராசா. என் பேரு சொருகு ராசா. என் பேரு மாட்ராஜா. அவர் பேரு உருவு ராசா. உங்க பேரு என்ன? டேய் குரூப் சேர்ந்துட்டாங்கடா, ஒன்றும் செய்ய முடியாதுடா. பேரை சுருக்கிடுவோம். பேர் சொல்லுங்க. நீ ராணியை எடுத்துட்டு காட்டுன்னு வை. ஜாமா. நான் ராசாவை எடுத்துட்டு குத்துண்டு வைக்கிறேன். ஆ, எங்க சொல்லுங்க பாப்பா. ஆமா, அவரை வந்து ராசாவை எடுத்துட்டு மாட்டுன்னு வைக்கட்டும், அவன் ராசாவை எடுத்துட்டு சொருன்னு வைக்கட்டும், அவன் வந்து உரு. நம்ம 5 பேரும் கஞ்சி மடைக்குள்ள போவோம். ஆ. ஆமா, எல்லாரும் கூப்பிடுவாங்க. காட்டு குத்து சொருகு மாட்டு காட்டு குத்து சொருகு மாட்டு ஆள் கூட்டிட்டாங்க சங்கத்தை. டக்குனு இடம் கிடைக்காது. பேரை மாத்திடுவோம். என்ன பேருங்க? சேப்பு சாலை நீ எப்பத்தான் உட்காருவ? என் பேரை மாத்திட்டேன். என்ன பேரு? முழு பேரு சொக்கலிங்கம். ஆ, டீ குடிக்கிறையாத்தே, ரொம்ப நன்றி. என் சொக்கலிங்கம். பேரை மாத்திட்டேன். லிங்கத்தை எடுத்துட்டு சொக்குண்டு வச்சிருக்காங்க. என் பேரை மாத்திட்டேன். உன் பேர் என்னம்மா? சக்கம்மா. ஆ. அம்மாவை எடுத்துட்டு சக்குன்னு வச்சுட்டேன். உன் பேரு சக்கு, ம். என் பேரு சொக்கு. சரி, நம்ம 2 பேத்துக்கு பிள்ளை வரந்தா என்ன பேர் வைப்பீங்க? நக்குன்னு வைப்போம். இன்னொரு பிள்ளை வரந்தா கஞ்சி மடை முக்குண்டு வைப்போம். ஏம்மா உண்மையான பேரை சொல்லுங்க. என்னோட உண்மையான பேர் ரம்யா ஸ்ரீ. உங்க ரம்யா. பேரு? மை நேம் இஸ் சண்முகராஜா. ஆ, ஐ லவ் யூ. அப்படின்னா ஐ லவ் யூண்டா ஆ. வாடி விறகு வெட்ட போறதுண்டா அர்த்தம். விறகு வெட்டுறதா? யார்? அதெல்லாம் சின்ன பிள்ளையில வெட்டினது, யார்? மறந்து போச்சு. யாரும் கூப்பிடாங்கிட்டு போயிடாத, கருணை அடிச்சிருவாங்க. உங்களை காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி ஆ. கடைசி வரைக்கும் உன்னை வச்சுக்கலாம். மாமா ஏம்மா? மாமா ஏம்மா? கடைசி வரல என்னைய கையெது விட்ட மாட்டீங்களே மாமா. என்ன பத்த ராசா, ஒரு வாரத்துக்கு 7 ஃபேன் கேட்க அப்படின்னு வாங்க. என்ன எங்க மாமா லேசா கீழே இறக்கி சென்டருக்கு வா. உன்னை கையெல்லாம் விட மாட்டேன். ஆ, கை விட மாட்டேன். கை விட்டு அதைத்தான் மாமா சொல்றேன். நான் தவசாண்டி சாமிக்கு பொதுவா சொல்றேன், கை விட மாட்டேன். இது போது மாமா எனக்கு. ஆ. ஏன் விட மாட்டேன்? ஏன் விட மாட்டீங்க? சோறு சாப்பிட்ற அதை போய் விடுவேனா? நீ சம்மதிச்சா சுண்டு வரல கூட விடுறேன். என்ன முட்டை இருக்கான் பார்க்கவா? என்னுடைய காதல் புனிதமானது. புனிதமானது. எப்படியாப்பட்ட காதல்? எப்படியாப்பட்ட காதல்? அந்த ஊட்டி வரை உறவிலே கொஞ்சம் சிவரஞ்சனி பாடவா? எதுல பாடு? சிவரஞ்சனி ராகத்திலே. இது ஒரு ஜீவன் தான், இது உன் பாடல் தான் ஓயாமல் இசைக்கின்றது. இரு கண்ணிலும் ரம்யா உன் ஞாபகம் உறங்காமல் தவிக்கின்றது. பாசங்களும் பந்தங்களும் கஞ்சிமடை பாசங்களும் பந்தங்களும் சென்னை வாழ் நண்பர்களும் பிரித்தாலும் பிரியா அதது காலங்களும் நேரங்களும் கலைத்தாலும் கலையாதது. என்ன வாய்ஸியா? கருவாச்சு என் கருவாச்சி உன் சாடமாட பார்வையாலே காதல் வந்து உருவாச்சு. கண்ணால சொன்னதல்ல என்னாச்சு. இப்ப காதல் வந்து பொது உடமையாயாச்சு. ஊரடங்கு சாமத்தில நான் ஒருத்த மட்டும் விழிச்சிருந்தேன், ஓரத்தில ஓ நினப்புல படுத்திருந்தேன். காத்தடிக்கு சலசலக்கு பாவி மக உன் நினப்பு உரண்டு படுத்தாலும் ஓலையெல்லாம் உன் சிரிப்பு. தங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து மங்கை என்று வடிவில் வந்த மலரோ மாலையிலம் பொல் வண்டு நிலவோ காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. பூத்திருந்து பூத்திருந்து
பூவிலி நோகுதடி நேத்து வர ஆசை வச்சே நிம்மதியாகுமடி நீ இருந்து நான் நினைச்சா சந்தோஷம் கூடுமடி சித்திர பூவிலி பாரமா சித்திரை வேண்டியதேனமா உனக்கு தானமா மீண்டும் சித்திர பூவிலி பாரமா சித்திரை எணிந்த நேரமா 10 விரல் அடங்க தானமா உனக்கு தானமா கடலோடு திறந்தாலும் இந்த அணைகள் ஏங்குது உடலோடு உயிரோடு உன்னை நினைச்சு வாடுறே மாமரத்து பூ எடுத்து மஞ்சள் ஒன்று போடவா பூமரத்து நிழல் எடுத்து போவையாக்கி மூடவா கண்ணே புது நாடகம் விரைவில் அரங்கேறோ மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் ஒன்று போடவா பூமரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி மூடவா கண்ணா புது நாடகம் விரைவில் அரங்கேறிடோ மாமரத்து பூ எடுத்து மஞ்சள் ஒன்று போடவா பூமரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி மூடவா காதல் எப்பேற்பட்ட காதல் அப்படின்னா சொல்லு கைதட்டிய எனது ஒரு உள்ளத்திற்கு ரொம்ப நன்றி. ஆமாம், கட்டி பிடிக்கணுமா போய் பிடிக்கணும். நல்லா இருந்தால் எல்லாருமே கைதட்டலாம்ல. நல்லா பாடுறாருல. ஆமாம், இல்லை மெய் மறந்து ரசிக்கிறாங்க. உங்களுடைய காதலை சொல்லுங்க. என்னுடைய காதல் எப்பேற்பட்ட காதல் அப்படின்னா தந்தன தானா தந்தன தானா தந்தானா தந்தானா தந்தனா நானா ஓ மனசில பாட்டுத்தான் இருக்குது, ஏ மனசுத கேட்டுத்தான் தவிக்குது. ஓ மனசில பாட்டுத்தான் இருக்குது, ஏ மனசுத கேட்டுத்தான் தவிக்குது. என்ன வச்சு பாட மாட்டிய நெஞ்ச தொட்டு ஆளும் ஆசையா மனசே முழுதும் இசைதான் இருக்கு, இசையோடு எனக்கும் நீ ஒதுக்கு. ஓ மனசில பாட்டு தான் இருக்குது, ஏ மனசுதான் கேட்டுதான் தவிக்குது. பாட்டாலே புள்ளி வச்சு பார்வையில தள்ளி வச்சு பூத்திருந்த என்ன சேர்ந்த தேவனே போடாத சங்கதிதான் போட ஒரு மேட உண்டு நாடு வச்சு சேருவாங்க ராஜனே. நெஞ்சோடு கூடு கட்டி நீங்க வந்து வாழணும், நில்லாம பாட்டு சொல்லி காலமெல்லாம் ஆளணும். சொக்கத்தங்கம் மங்களத்தான் சொக்கி சொக்கி பார்த்து நித்தனித்தோம் தத்தளிச்சு நான் பூத்து. உன் மனசுல பாட்டுதான் இருக்குது, ஏ மனசுதான் கேட்டுதான் தவிக்குது. அது என்ன மட்டும் பாடு பூங்குயில்.
சொன்னா